அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 15/12/2023 முதல் 21/12/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிங்கத்தை போல் கம்பீரமாக எழுந்து நிற்கக்கூடிய ஒரு நேரமாகவும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் 7ல் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க குரு. ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி 5ல் நுழைகிறார். எனவே மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு இனிமையான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகின்றன. ஏனென்றால் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியும் ஆட்சி பலம் பெற்று ஜென்ம ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். இது ஒரு யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு 15/12/2023 முதல் 21/12/2023 வரை கிரக நிலைகளில் சூரிய பெயர்ச்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி, சனி பெயர்ச்சி போன்ற கிரக நிலைகளில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகிறது. 17ஆம் தேதி சூரிய பெயர்ச்சியும் அவரது மைந்தனாக இருக்கக்கூடிய சனி பகவான் 20ஆம் தேதி தனது கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. குருவும் அன்றைய தினத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். கஷ்டத்தில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சிங்கத்தை போல் கம்பீரமாக அனைத்து விதமான கஷ்டங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மார்க்கப்படுகிறது. எனவே அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது மேச ராசியில் குரு வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. முதன்மை சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெறுவது பல்வேறு வகையில நன்மையை அள்ளித்தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. அது மட்டுமல்லாது குரு பகவானுடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வக்ர நிவர்த்தி பெற்று வளம் பெறுவதால் வலு பெறுவதால் எதிர்பாராத பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. கஷ்டத்தில் மூழ்கி சிதைந்து பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு சிங்கத்தை போல் கம்பீரமாக எழுந்து நிற்கக்கூடிய ஒரு சிறந்த நேரமாக மாற்றுகிறாருங்க குரு. அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த தருணத்தில் கும்பம், மீனம் மற்றும் மேசம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனுடன் குரு இணைந்து சஞ்சரிக்க போகிறார். குருவுடன் இணையக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த வாரத்தில் சந்திரன் வாரத்தின் துவக்கத்தில் சனியிடம் இருந்து பிரிந்து அதற்கு பிறகு ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு இந்த வாரத்தின் இறுதியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரனின் அமைப்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். அதிலும் இந்த வாரத்தின் இறுதியில் நீங்கள் எதிர்பாராத திட்டமிடாத நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் சந்திரன் 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பாருங்க. சந்திரனுடன் குரு இணையக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. கம்பீரமாக அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. கன்னிராசியில் கேது சஞ்சரிக்கிறாருங்க. மோட்சக்காரகரான கேது அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணத்தில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வாரத்தின் துவக்கத்தில் விருச்சிக ராசியிலும் பின்னர் தனுசு ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் முழுவதும் நிறைந்த நன்மை கிடைக்க போகிறது. திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்குகிறாருங்க. செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான விருச்சிக ராசியில் இந்த வாரம் முழுவதும் வீற்றிருக்கிறார். செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தடைகளை சந்தித்து வந்த விவசாயத்துறை ரீதியான பணிகள் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. புதன் அக்ரகதியில் இந்த வாரம் முழுவதும் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார். அதைவிட மிக அற்புதமாக ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன்
சுக்கிரன் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு விதமான தடைகள் போராட்டங்கள் விலகி புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். கஷ்டத்தின் உச்சியில் இருந்தாலும் சிங்கத்தை போல் கம்பீரமாக எழுவதற்கான வாய்ப்பை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் மிக அபரிவிதமாக கொடுக்க போகிறாருங்க. இது பல்வேறு வகையில வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி தனது சொந்த வீடான மகர ராசியில் 20ஆம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு கும்பராசியில் குடகுடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. மகர ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதை விட கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு விதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே கும்பத்தில் சனி இருக்கும்போது நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வாழ்வில் நிறைந்து கொடுப்பாருங்க. அதே சமயம் ராகு அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிப்பதால் ராகுவின் அமைப்பு காரணமாகவும் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. இப்படி 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கு. குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சனி மிக வலுவாக 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி அஷ்டகஸ்தானத்தை விட்டு விலகி இருப்பது மிக பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். உத்தியோக ரீதியாக சந்தித்து வந்த சிக்கல்கள் முழுமையாக விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நிரந்தர வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகளை இனி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்களை குறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சனி சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்லாது அவரது தந்தையான சூரியனும் 17ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. சூரியன் 3ஆம் இடத்திற்கு வருவது முன்னேற்றத்தை அமோகமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அரசாங்க சம்பந்தப்பட்ட சலுகைகள் எந்த விதமான பணிகளை மேற்கொண்டாலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்க முடியும். வெற்றியை பெறக்கூடிய இனிமையான தருணமாகவும் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது புத்திசாலித்தனமாக அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொண்டு எதிர்பாராத நன்மை அதிர்ஷ்டம் யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிவிடலாம் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது நிறைந்த தனலாபமும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகம் உண்டு. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய சிறந்த நேரமாக பார்க்கப்படுகிறது. ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய், அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதன் போன்ற கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறும். சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் விலகுகிறது. திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் அல்லது அம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.